ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோன்னா நூடுல்ஸ் செய்ய போகிறோம். நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ரொம்ப நாளாக நூடுல்ஸ் செய்யுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் நூடுல்ஸ் இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் நீங்கள் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் சேர்த்ததுக்கப்புறம் சால்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் அதோட கன்சிஸ்டன்சி நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நமக்கு நல்லா கொடுக்கும். நீங்கள் ஒரு 10 நிமிஷமாவது நல்லா வதங்குனதுன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வெங்காயம் பொறுத்து தான் நம்ம அந்த ஃப்ளேவரபிள் அந்த மசாலாலாம் நல்லா இறங்கும். அப்போ தான் அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னும் நல்லா நம்ம வெந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ நான் மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ அதை அரைச்சி ஊற்றிக்கோங்க. அப்படியே டொமேட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நீங்கள் நல்லா போட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா இந்த மாதிரி வதங்கிட்டு இருக்கணும். வதங்கும் போது அந்த ஃப்ளேவரபிள் நமக்கு கொஞ்சம் கொடுக்கும். அந்த பச்சை வேகம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கணும். வதக்கும் போதே நமக்கு அது தெரியும், அந்த பச்சை வாசனை போகுதா என்ன நமக்கு தெரியும். இதோட நீங்கள் கரம் மசாலா வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கரம் மசாலா ஆட் பண்ணல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காரத்தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த காரத்தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெடிமேட் காரத்தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் காரத்தூள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா இதாகி அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் காரம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போதே நம்ம கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி தெரியும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வேக வைக்கணும். நமக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி பாருங்கள். உப்பு காரம்லாம் சேர்த்தோடனே நல்லா இதாகிட்டு. இப்போ நான் ஆட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா நான் ரம்ஜான் நூடுல்ஸ்னு ஒன்று விற்கிது. நான் நூடுல்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா ரேட் 10 ருபீஸ் தான். பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்லா எம்மியாக நல்லா சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ண போகிறது இவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா இன்ஸ்டன்ட் மசாலா, மேகி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். என்னடா இவ வீடியோ வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போதே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறீங்களா? இல்லை, எனக்கு கொஞ்சம் கோல்டு, அதனால தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் கொஞ்ச நாளைக்கு இந்த வாய்ஸ் கேட்டுக்கோங்க, சரியாக போயிடும். பாருங்கள், 2 மேகி மசாலா இன்ஸ்டன்ட் பேக்கெட் இருந்தது. அதனால 2 மசாலாவையும் பிரித்து கொட்டிக்கிறேன். இல்லைன்னா டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால தான் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா போட்டு நல்லா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டுன்றது நல்லா கிடைக்கும். ஓகேங்களா? நீங்கள் பாதி பேர் என்ன செய்வீங்கன்னா, பாதி பேர் அப்படியே போட்டு வெங்காய தக்காளிலாம் ஆட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே போடுறீங்க இல்லையா? அது ரொம்பவே நல்லாவே இருக்காது. ஒரு தடவை நான் ட்ரை பண்ணி பார்த்தா சுத்தமாக நல்லாவே இல்லை. எங்கள் அம்மாவே சொல்லியிருந்தாங்க, அது நல்லாவே இல்லை சுத்தமாக. நீ இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி டொமேட்டோ அதெல்லாம் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
நான் அதனால தான் சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி நான் கேட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வேகணும். வெயிட் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து என்ன 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறேன். பாருங்கள், நீங்கள் உங்கள் நூடுல்ஸ் சேர்த்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து நூடுல்ஸ் வேகும் போதே நான் உப்பு போட்டுட்டேன். பட் இப்போ கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து உப்பு இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சாப்பிட்டு பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட நூடுல்ஸ் வந்து நல்லா ரெடி ஆகிட்டு. பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா சூப்பராக நல்லா சுட சுடன்னு இருக்குது. இப்போ நம்ம ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வாங்க. நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆகிட்டு ரொம்ப எம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா இருக்குது பாருங்கள். அப்படியே ஒரு வாயை எடுத்து வச்சா இப்படி இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.